வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னையோட ட்ரேட் அப்டேட் என்னன்னு பார்க்க போறீங்கன்னா ரொம்ப இதுவா இல்லை. இன்னைக்கும் நம்ம இந்த வாரம் ஃபுல்லாவே எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டா இருக்கு. ரொம்ப கடுப்பா இருக்கு. பட் நம்ம அந்த காலில் ட்ரெண்டிங்காக இருக்கிறது தான் எடுக்கிறோம். இருந்தாலும் நடக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது அதெல்லாம் இருக்கும் மார்க்கெட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபரில் எடுத்தோம். இங்கேயே நம்ம என்ட்ரி எடுத்துருக்க முடியாது. பட் இதுதான் நம்ம லெவல். இது ப்ரோக் பண்ணால் தான் மூவ்மெண்ட் கிடைக்கும். இப்போ பாருங்க, இங்கே போயிட்டு பிரேக் ஆகிடுச்சு. இது என்ட்ரி, இதுதான் ஸ்டாப் லாஸு. பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஆகி கடைசியில் எனக்கு இங்கவே தெரிஞ்சு போச்சு இந்த ஸ்டாக் இதுக்கு மேலே போகாதுன்னு. ஏன்னா அது வரையும் புல்லிஷாக இருந்த மார்க்கெட் அதுக்கப்புறம் பேரிஸாக மாறிடுச்சு. ஏன்னா காலைல நல்ல புல்லிஷாக போய் பேரிஸ் ஆகி மறுபடியும் கடைசியாக புல்லிஷ் ஆச்சு. அது காலைல புல்லிஷாக இருக்கும்போது நம்ம என்ட்ரி எடுத்தோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் சம் டைம் பேரிஸாக மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உடச்சிதா ரீட்ரெஸ்மெண்ட்டாக இந்த லோவர் லோ க்ளோஸ் இங்கே எக்ஸிட் ஆகிருக்கலாம். பட் நான் வெயிட் பண்ணேன், மேபி மார்க்கெட்டில் இதுவாகும். மார்க்கெட் நம்ம எப்பவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ட்ரெண்டுக்கு தான் போகணும். இது ஸ்டாப் லாஸ் அன்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டோம். நம்மளால் ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ லாஸ் பண்ண முடியும்னு தெரியுமோ அதுதான் ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கோம். அது மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும்னா கொடுத்து தான் ஆகணும். இங்கே கொடுத்தாச்சு. அடுத்த ட்ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டாவது ட்ரேட் தான் மரிக்கும். இதுவும் எஃப்எம்சிஜி தான். நான் இதில் என்ட்ரி எடுத்துருக்கூடாது. பட்டு மார்க்கெட் நல்லா அந்த டைமில் நல்லா இருந்தது. இதுவும் இந்த என்ட்ரி எடுத்தது ரீசன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அதான் எடுத்த டாப்பரு. பட் அதுக்கப்புறம் இது என்ட்ரி எடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்க, டபுள் பாட்டம் பிரேக் அவுட். இந்த ஒரு ரீசனுக்காக தான் இது எடுத்தேன். அண்டு இது கன்சல்டேஷன் பிரேக் அவுட்டு வால்யூம் நல்லா இருக்கும்னு பார்த்தா அதுக்கப்புறமா மார்க்கெட்டு சைட்வேஸாக போய் நான் என்ன தப்பு பண்ணேன்னா இந்த இடத்துல பாதி குவான்டிட்டி தான் எடுத்தேன், ஃபுல் குவான்டிட்டி எடுக்கல. பாதி குவான்டிட்டி எடுத்தேன். நெக்ஸ்ட் டைட்டாக ஸ்டாப் லாஸ் வச்சு தப்பு பண்ணிட்டேன். டைட்டாக ஸ்டாப் லாஸ் வச்சேன்னா அது டப்புன்னு ஒரே கேண்டில் கீழே வந்து மூணாவது கேண்டில் ஹிட் ஆயிடுச்சு. என்னோட ஆக்சுவல் ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்துடணும். இங்கே நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தா பாருங்க, இன்னைக்கு மார்க்கெட்டு ரெண்டு சைடு மூவ் ஆகி கூட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். பட் ஸ்டாப் லாஸ் கரெக்டாக பிளேஸ் பண்ணல. பிகாஸ் அந்த டைமில் புலிஷாக இருந்து ட்ரெண்ட் மாறிடும் அப்படியே போயிடுன்றதுக்காக ரொம்ப மைன்யூட் ஸ்டாப் லாஸ் வச்சேன். ப்ளஸ் அது ஒரு பெரிய தப்பாக போச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாப் லாஸ் வச்சுன்னா கடைசியாக பிரேக் ஈவன் ஆர் லிட்டில் ப்ராஃபிட்டோட நம்ம இந்த ட்ரேட் எக்ஸிட் பண்ணிக்கலாம். பட் இருக்கட்டும், எல்லாமே ஒரு இதுதான். நம்ம எடுத்த ரீசன் ஓகே, இது வச்சதும் ஓகே. இது பிரேக் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இதுதான் வச்சோம், டைட்டாக வச்சதுக்கு ஓகே. ஆனால் அந்த இடத்துல இருக்கு, பட் ரொம்ப டைட்டான ஸ்டாப் லாஸ் நம்ம வைக்கிறது இல்லை. அது கரெக்டாக இருக்காது. அதனால தான் வச்சோம். இன்னைக்கு அதுவும் ஹண்ட் ஆச்சு. லாஸ்ட் 14,000 சம்திங். பட் ஓகே, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு நெக்ஸ்ட் 2 வீக்ல ஒரு 5 நல்ல ட்ரேடு, 4 நல்ல ட்ரேடு 1:3 1:2 கிடைச்சதுன்னா கூட போதும். பட் இதெல்லாம் இதுவாயிடும். நம்ம அதுக்கு மாதிரி செட்டப் தான் வச்சிருக்கோம். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது அமையும் போது உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கு எல்லாத்தையும். சரிங்களா? நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை.